இந்த 10 ஆண்டு கால அரசியமைப்பு சட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசு வந்த பின்பு நீட் என்கிற கொடுந்தேர்வு, பல்கலைக்கழக மானிய குழு என்கிற ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு குழு, இங்க இருக்கிற சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு நிதி, இந்தியை வளர்ப்பதற்கு நிதி, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறுபான்மை மதச்சிறுபான்மை மக்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த பட்ட படிப்புக்கான ஸ்காலர்ஷிப் என்ற சொல்ற உதவித்தொகை நிறுத்தம், அண்ணன் அம்பேத்கர் பெயர் வழங்கப்பட்ட உதவித்தொகை நிறுத்தம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்று வழங்கப்பட்ட உதவித்தொகை நிறுத்தம், பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய அத்தனை ஆயிரம் கோடிகள் நிறுத்தம் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்த போது தன் பதவி சுகத்திற்காக பல்லளித்துக் கொண்டு உறங்கிய பழனிசாமி இப்போது புதுசா தான் கல்வி கொலைக்கு வந்துட்டாராம். அவர் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல நான் தெரியாம உளறிட்டங்க, ஊருக்குள்ள நரி வந்ததே தப்பு, அது சிங்கம் இருக்கிற எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற ஊருக்குள்ள ஊழையிட்டு வந்தா விடுவோமா? அடுத்த நாள் போய் கடலூர்ல போய் ஐயா நான் அப்படி சொல்லங்க ஐயா, ஐயா நீ இப்ப சொல்ற கருத்துக்காக நான் சொல்லல, நீ இப்ப சொல்ற கருத்துக்காக நான் சொல்லல, தமிழ்நாட்டின் மாணவர்கள் மீது தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கை மீது ஆர்எஸ்எஸ் கும்பலும் மோடி கும்பலும் அமித்ஷா கும்பலும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறது. இந்தியாவில் இடைநிற்றல் இல்லாத மாநில பட்டியலில் அதிகமாக புலிவரத்தை வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 2035 ஆண்டு 50 விழுக்காடை இடைநிற்றல் இல்லாதல், அதாவது பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரி கல்விக்கு போகிற மாணவர்களை இந்தியாவில் 50 விழுக்காடு கொண்டு வர வேண்டும் என்று நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொல்கிற ஒரு மத யானை நோ எஜுகேஷன் பாலிசி என்று இந்தியர்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மதச்சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் அளிக்கிற அந்த கொள்கை சொல்கிறது. அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தா ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் எஜுகேஷன் போகிறவங்க 2035 50 விழுக்காடு வந்துருவாங்க, அதனால கொண்டு வரும்னு சொன்ன போது இதே பழனிசாமி தன் சின்னத்தை பாதுகாப்பதற்காக, தன் முதலமைச்சர் பதவியை காப்பாற்றுவதற்காக கைகட்டி மௌனமாக இருந்தார். அந்த பழனிசாமி சொல்றார், போராட்டத்தெல்லாம் நான் எளிமையானவனுங்க, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எளிமையான எளியவர்கள் கடைக்கோழி தொண்டன்னு முதலமைச்சர் ஆகலாம். எம்ஜிஆர் பரவாயில்லை தொண்டர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் முதலமைச்சர் ஆகலாம் என்பதற்கு சாட்சி எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். எம்ஜிஆருக்கு பின்பு வந்த மரியாதைக்குரிய ஜானகி அவர்கள் எந்த கட்சியுடைய தொண்டர்? எம்ஜிஆருடைய மனைவியா இல்லை தொண்டரா? ஜானகிக்கு அதுக்கடுத்து வந்த செல்வி ஜெயலலிதா தொண்டரா இல்லை யாரு? நம்ம தான், அவங்க தான் பதில் சொல்லணும். இல்ல அதுக்கடுத்து வந்த பெரும் மரியாதைக்குரிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மையார் சசிகலா சாதாரண தொண்டரா? சாதாரண தொண்டரா? அந்த சசிகலா அவர்களால் இந்த வாட்ச்மேன் நம்ம சொத்தை பாதுகாத்துக்குவாரு, நம்ம சம்பாரிச்சு போட சொத்தை பாதுகாத்துக்குவாருன்னு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட வாட்ச்மேன் தான் உன்னைய எடப்பாடி. நீ சாதாரண தொண்டர் இல்லை, சாதாரண கடைக்கோழி தொண்டரையும் சாமானியனாக்குற தகுதி திராவிட இயக்கத்துக்கு உண்டு. அந்த திராவிட இயக்கத்தின் பெயரை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. தருதலைகள், திராவிட இயக்கத்தின் பெயரை சொல்லாதீர்கள் தயவு செய்து. உங்கள் கட்சியில் இருக்கிற திராவிடம் என்கிற சொல்லையும் பேரறிஞர் அண்ணா என்கிற சொல்லையும் எடுத்து நீக்குங்கள். நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து சொன்னது எங்கள் மீது கல்வியை கொடுக்காது என்று சொன்னபோது இந்தியாவில் திமுக என்கிற இந்த கரைவேட்டி கட்டிய இந்த இதயத்துக்கு சொந்தக்காரன் எங்கள் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் தான் இந்த கொள்கை கூடாது என்று உறக்க சொன்னோம். எடப்பாடி ஆண்ட போதும் இதே மாணவர் படை எங்களுடைய முன்னாள் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அந்த சிவிஎம்பி எழிலரசன் எங்கள் மாணவர்களுடைய தொண்டர்களை திரட்டி வீதி வீதியாய் போனார். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எங்கள் உதயண்ணாவுடைய உத்தரவை ஏற்று நாங்கள் வீதி வீதியாய் பிரச்சாரம் செய்தோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், போராடினோம், நிதி வேண்டும் என்று ஆளுநரை கேட்டோம். இந்த 4 வருஷத்துல பல்லளிக்கிற பழனிசாமி, தன்னுடைய முதலாளிகள் அமித்ஷாவிடம் மோடியிடம் பல்லளிக்கிற பழனிசாமி என்றைக்காவது ஒரு நாள் பொதுவெளியில நீட் வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், எங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத்திரி பேர் வழங்கப்பட்ட மதச்சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படுகிற நிதித்தொகை உதவித்தொகையை மோடியே ஏன் நிறுத்துறேன்னு ஒரு கண்டன அறிக்கை, ஐயா சாமி ஏங்க ஏன் நிறுத்துறீங்கன்னு ஒரு கோரிக்கை மனு என்னைக்காவது பேசியதுண்டா? இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய மூளையில் இருப்பது திராவிட மூளை இல்லை, எடப்பாடி பழனிசாமியின் மூளையில் இருக்கிறது சங்கி மூளை. இப்போதுதான் அந்த மூளை வெளிவந்திருக்கிறது. அதனால் தான் எங்கள் உதயண்ணா சொன்னால் அவர் முழு முதற் சங்கி என்று. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஏழை பாலைகள் படித்து முன்னேறும் என்பதற்காக. ஏழை பாலைகள் ஏதோ ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் ஆண்டாண்டு காலமாய் குலத்தொழிலை செய்கிறான், எங்களுக்கு சாதி வேண்டாம் கல்வி வேண்டும் என்று உறக்க சொன்ன இயக்கம் தான். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எப்போதும் நாங்கள் கல்வியின் பக்கம் நிற்கிறோம். அதனால்தான் எங்கள் முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்கிறார் படி படி என்கிறார். இந்தியாவில் எந்த மாநிலங்களும் சொல்லாத போது
நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு 2500 கோடியை கொடுங்கள் என்று எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போய் அங்கே டெல்லி அமைச்சரை சந்தித்த போது கொடுக்க மறுத்த போது அடுத்த நாளே முதலமைச்சர் சொன்னார் 2500 கோடி அல்ல 10,000 கோடி ரூபாய் அவன் கொடுத்தாலும் எங்களுடைய தமிழ் மீது அவன் வஞ்சகம் வைத்தால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுவோம். காரணம் எங்கள் அன்னை தமிழ், நாங்கள் பாதுகாத்திருந்த தமிழ். எந்த தமிழ்? எடப்பாடியிடம் போய் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று என்னவென்று கேளுங்கள். அப்படின்னானுங்க ஐயா சமஸ்கிருதம் அது எங்க ஐயர் கோயிலில் ஓதுவாருங்க. அப்ப கைகட்டி மௌனம் அண்டா போதுங்க. ஏன்னா கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிலார் என்று பெயர் பெற்றவர் மிஸ்டர் பழனிசாமி அவர்களே. இந்த மண் எந்த மண் தெரியுமா? கோவை என்கிற மண் எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய அவினாசிலிங்க செட்டியார், பெரும் மரியாதைக்குரிய எங்கள் தாத்தன் ஜிடி நாயுடு, பெரும் மரியாதைக்குரிய எங்கள் சமூகம் செட்டியார், எண்ணிலடங்காத கல்வியாளர்கள் கோவையை வளர்த்து கல்வியில் அறநிலையங்களை வளர்த்து எங்கள் தாமஸ், எங்களுடைய ரத்ன சபாபதி முதலியார் என எண்ணிலடங்காத தீரர்களால் கோவை கல்வி மண்டலமாக வளர்க்கப்பட்டு அறப்பணியிலிருந்து கல்வி கொண்டு வந்த மண் இந்த மண். அந்த மண் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துகிற போது இந்த படை நிற்காது. இந்த படை எந்த படை தெரியுமா? எங்கள் தமிழ் மீது தாக்குதல் வந்த போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, சார் நம்மளுக்கு தீமை வந்த பின் இந்த தேகம் மறந்துள்ள லாபம் உண்டோ? விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு செல்லிடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்து விடும், எத்தனை வட்டாரம் கூட்டி வரும். அற்பமன்றம் இந்திதனை அடுத்தொழிவன் ஆதிக்கந்தனை மாங்குயில் கூவிடு பூஞ்சோலை எம்மை மாட்ட நிலைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாயதன் என்று அன்னை தமிழ் மீது இந்தி திணித்த போது இந்தி தெரியாது போடா என்று சொன்னோம். இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு சாதி உணர்வில்லை, மத உணர்வில்லை. எங்கள் மொழியும் எங்கள் இனமும் உயிரா நிற்கிறோம். இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்காவது அமித்ஷா வந்து சொல்றாரு ஹிந்தி படிங்கன்னு. மிஸ்டர் அமித்ஷா அவர்களே, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தொடங்கி கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சென்னை என்று இருக்கிற அத்தனை மாவட்டத்திற்கு பிறந்திருக்க எந்த இளைஞருக்காவது, ஒரே ஒரு இளைஞருக்காவது நான் நல்லா ஹிந்தி படிச்சுட்டு பீகாருக்கு வேலைக்கு போறேங்க, நான் நல்லா ஹிந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போறேங்க, நான் நல்லா ஹிந்தி படிச்சுட்டு மத்திய பிரதேசத்துக்கு வேலைக்கு போறேன்னு கனவு எங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த சகோதரனை எங்க ஊருக்கு பானிபுரியும் பேல்புரியும் விற்க வந்துட்டான். வந்தாரே வாழ வைக்கிற எங்கள் ஊர்ல உன் குட்டி ரவுடி எடப்பாடி நீட்டி உள்ள அனுப்பி ஆழம் பார்க்காத. குரங்கு வருவதற்கு முன்பு குரங்கு குட்டி ஆழம் பார்க்குது. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடிக்கு கோவை என்பது எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லுவார், மேற்கு மண்டலம் எப்போது நம்மளம் என்று. நமது மண்டலம் என்று திரண்டிருக்கிற அந்த 20,000 மாணவர்களே சாட்சி. அன்பு கொண்ட இளைஞர்களே, கருத்தியலால் எடப்பாடியை வீழ்த்துவதும் மோடியுடைய வேலையாட்களை வீழ்த்துவதையும் இளைஞர் படையுடைய உதயண்ணாவுடைய கரத்தை வெளிப்படுத்தி என்னாலும் தமிழ்நாட்டுடைய தத்துவத்தின் தலைமகா இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாணவர் படை தயாராக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.